அன்னைக்கு சாப்பாடு கொடுத்த ஃபுல் வீடியோ தான் இது. ஓரளவுக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அன்னைக்கு வந்து நெய்ச்சோறு செஞ்சோம். அந்த வீடியோ தான் இது. நெய்ச்சோறு செய்கிறதுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் போட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இந்த மாதிரிலாம் போட்டு முதல்ல வந்து எண்ணெயில் வதக்கிக்கிட்டோம். இது வந்து எதுக்குன்னா வந்து உங்கள் ஏரியாவில் வந்து உங்களால் முடிஞ்சது நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும் இல்லை, உங்கள் சொந்தத்தில் உங்கள் தெருவில் இந்த மாதிரி இருக்க தான் செய்வாங்க, இருக்க தான் செய்வாங்க. அது உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து சாப்பாடு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து ஒருத்தங்க ரொம்ப வந்து இதாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் 10 பேர்த்துக்கு 100 கொடுக்குறத, அந்த 10 ரூபாய் கொடுக்குறத ஒரு ஆளுக்கு நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளோட இது வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சது ஏதோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்பு பண்ணுங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நாங்கள் பண்ணோம். இது வந்து வீட்டில் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து ஏன்னா நான் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் ஒரு சில வீடியோ பார்த்து தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. முன்ன சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது வந்து நமக்கும் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணால் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். நான் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். நீங்கள் தனியாக பண்ணுறது கூட கொஞ்சம் இதாக இருந்தாலும் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஒரு 2 பேரா 3 பேரா வந்து சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதே பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறேன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பாங்க. இன்னும் அவங்க நல்லா இருந்தால் நம்மளும் வந்து நல்லா இருப்போம். இப்போ வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா வாழ வச்சோன்னா, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மூலியமாக வந்து நமக்கு வந்து அது உதவும். அந்த மாதிரி தான். ஸோ வந்து இது எங்களுக்கு டைமிங் இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னா வந்து காலையில் வந்து நாங்கள் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா வந்து ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு 12 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து 2 மணிக்கிட்ட ஆகிட்டு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன லெவலில் செஞ்சுருக்காங்க வீட்டுக்கு மட்டும். கொஞ்சம் அதிகமாகலாம் செஞ்சதில்லை. அதனால வந்து எங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் இதாகிட்டு. வீடியோ வந்து ஏதோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் வந்து அப்பப்போ தெரியாமல் எடுத்தேன். ஒரு சில வீடியோ நான் எடுக்கவே இல்லை. நான் வந்து வீட்டில் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு. சாப்பாடு செஞ்சாச்சு. இது வந்து நெய்ச்சோறு. நெய்ச்சோறு, அதுக்கப்புறம் சம்பல், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா. ஸோ இதைத்தான் நாங்கள் செஞ்சோம். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து செஞ்சு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வந்து எல்லாம் பேக் பண்ணி வந்து கொடுத்தோம் நாங்கள். ஸோ வந்து இதுலேருந்து என்னென்னா வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரியா? நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இன்னமும் இருக்க தான் செய்தாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை. எங்களால் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் வந்து பேக் பண்ணியாச்சு. இது எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். என்னென்னா நெய்ச்சோறு, சம்பல், தால்ச்சா, ஒரு முட்டை, இது ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏழை மக்களுக்கு போய் இதை வந்து கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு ஆசையும் கூட. வீடியோலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை எடுத்தது. எங்கள் வீட்டில் வந்து வீடியோலாம் எடுக்க சம்மதிக்கலாம். நான் ஒரு சில வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு நான் இன்றைக்கி பார்த்தேன். நான் கண்டிப்பாக வந்து நீங்களும் கொடுங்க, அதில் உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கூட தேவையில்லை. உங்கள் சொந்தத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதுங்க. நம்மளும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். இன்னமும் நிறைய செய்யணும்னு ஆசை தான். கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக செய்யணும் நிறையா. இதோட ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இப்போ வந்து கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு கொடுங்க.
இந்த வீடியோ நோக்கமும் அதுதான். நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்க தான் செய்வாங்க. நாங்க வந்து இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. நாங்க வந்து என்னன்னா ரொம்ப பாவப்பட்டவங்களுக்கு வந்து தான் தேடி போய் கொடுத்தோம். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரொம்ப தேடி வந்து போய் கொடுக்கணும்னு கூட தேவையில்லை. உங்க ஏரியாவுல போய் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு கொடுத்தா கூட ஓகே தான். இதுல என்னன்னா எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா எங்க ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து நாங்களா வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து மணி வந்து 5 மணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆமா. இதுல வந்து எங்க ஃபேமிலியோட உழைப்பு எல்லாமே இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி கொடுத்ததுல இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைதான். கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா செய்வேன் நான் இதை வந்து. இது வந்து இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு. வந்து இன்னைக்கு அதை வந்து நிறைவேறி இருக்கு. அதை வந்து சொன்னா வந்து தெரியாது. நீங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாருக்காவது வந்து கொடுத்து பாருங்க. உங்களுக்கே அந்த அதோட ஃபீல் தெரியும். அவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க.